Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்லா நீளமா இருக்கிற முருங்காய் வந்து ஒரு 7 முருங்காய் எடுத்து அதை நல்லா வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணி இவ்வளோ முருங்காயில கிரேவி செய்ய போறோம்னு யோசிக்காதீங்க. இதுக்குள்ள இருக்க இந்த சதையெல்லாம் எடுத்து தான் நம்ம செய்ய போறோம். அதனால தான் முருங்காய் வந்து அதிகமாக கட் பண்ணி வேக வச்சிருக்கேன். நான் வந்து அதை கரண்ட் அடுப்பில் வந்து வச்சிட்டேன். கொஞ்ச நேரத்திலே அது வந்து வெந்துருச்சு. அதை வேக வச்சுட்டு நான் வந்து அதுக்கு அந்த கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய், ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு நான் வந்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த முருங்காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் 2 விட்டு அதுக்குள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெறும் தோல் பாருங்கள் இமேஜில் இருக்குது, அந்த மாதிரி தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து தான் நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தக்காளி நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை 2 வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா அதுக்கானதை அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் அந்த கருவேப்பிலையும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து இதோட கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போடும் பொழுது சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். அதுக்காக கொஞ்சம் வந்து இதில் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா வந்து மசிஞ்சிரும். அதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி அதோடு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி சேர்க்கும் பொழுது தக்காளி வந்து சீக்கிரமாகவே மசிஞ்சுக்கும். அதுக்காக மஞ்சத்தூள் வந்து தக்காளியோடு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சதை இருக்குது இல்லைங்களா, முருங்கைக்காயோட சதை, அதை மட்டும் நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பச்சை மிளகாய் தானே போட்டோம். ஸோ காரத்துக்காக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, இது 3 நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது கூட நான் கறி மசாலா வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதோடு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து இதோடு சேர்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் வந்து கிரேவி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்து விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கிரேவி செஞ்சுருக்க மாட்டோம். முழு காயை அப்படியே போட்டு சாந்தெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இல்லைன்னா சாம்பாரில் முருங்காய் போட்டு செஞ்சு கொடுத்துருப்போம். இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு நீங்கள் முருங்காயில் தான் செஞ்சுருக்கீங்கன்றதே நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் செஞ்சுட்டு என்னோடய கணவர்கிட்ட கேட்கும்போது அவர் இது காலிஃப்ளவர்னு நினச்சி என்கிட்ட கேட்டார். ஆனால் இது காலிஃப்ளவர் இல்லை, நான் முருங்காயில் செஞ்சேன்னு சொன்னேன். உண்மையாகவே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து சாதத்துக்கும் சப்பாத்தி, தோசை, இட்லி இதோடு வச்சு சாப்பிடும் பொழுது இன்னும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முருங்காய் சீசன்லாம் வரும் பொழுது வில்லேஜ் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா முருங்காய் கிடைக்கும். அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். இட்லி தோசைக்கு வந்து எப்பவும் ஒரே மாதிரியே சட்னி, சாம்பார் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சேன். நான் வந்து லஞ்சுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ணேன். உண்மையாகவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.